வணக்கம். என்னோட பேரு ஜெயசுந்தரி. நான் இங்கிலீஷ் கோர்ஸ்ல 11த் வீடியோ இது. ம். 1 மாசத்துக்கு மேல நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோட கோர்ஸ பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அ ஏன்னா வந்து ஒரு ஒரு வார்த்தைய வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது கேட்கறதுக்கு வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் மாரி இருந்துச்சுன்னா, இன்னுமே வந்து கேட்க நல்லாருக்கும். நம்ம சிம்பிளா பேசினா கூட போதும். ஐ அம் வெரி ஹேப்பி அப்படிங்கிறத வந்து நம்ம சிம்பிளா பேசுறதே கரெக்ட்டான ப்ரொனன்சியேஷனோட பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும். நான் நெறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டு, ரொம்ப கஷ்டமான இங்கிலீஷ் பேசணுங்கிறது அவசியம் கிடையாது. சிம்பிளான வார்த்தைகளே நம்ம யூஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டா பேசலாம். அதுக்கு இந்த சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுபோல இதில நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த சிம்பிள்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு காட்டுவேன். இந்த சிம்பிள்ஸ் நம்ம சவுண்டோட கத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம தமிழ் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கிறோம் இல்லையா? அந்த மாரி இங்கிலீஷையும் நம்மளால கரெக்ட்டான ப்ரொனன்சியேஷனோட ரீட் பண்ண முடியும். இது டிக்ஷனரில இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து ஒரு வார்த்தைய வந்து கரெக்ட்டா ரீட் பண்ண முடியும். அதுக்கு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். டெய்லி நான் இத வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். இத நீங்க வந்து ரிப்பீட்டடா கேட்க கேட்க என்ன ஆகும்னா, அந்த சிம்பிள்ஸும் அந்த சவுண்ட்ஸும் ஃபெமிலியர் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்க டிக்ஷனரிய பார்த்தீங்கன்னாலே, பக்கத்துல உள்ள சிம்பல்ஸ் வச்சு நீங்களே வந்து ப்ரொனன்சியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அத கூகுள்ல போய் செக் கூட பார்த்துக்கலாம். கரெக்ட்டா? தப்பா? அப்படின்னு. கரெக்ட்டா இருக்கும். அந்த சிம்பல்ஸும் நீங்க கரெக்ட்டான உச்சரிப்பா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வவ்வல்ஸ் வந்து தெரியும் 5 இருக்கு. ஆனா, அதுக்கான சவுண்ட்ஸ் வந்து 20 சவுண்ட்ஸ் இருக்கு. என்னென்னன்னா, இ, ஈ, உ, ஊ, ஏ, அ, 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 ஆ, ஆ, ஓ, ஏ, ஓய், ஐ, ய, இய, உவ, ஓ, ஔ. கான்சனன்ட் ஃப, ப, ம், ஃப், உ, ம், ஸ், ங், ச், ஜ, ஹ, ஸ், ஸ், வ, ஷ், ஸ், ல், இச், ஜ், ர, க, க, ய. அதுபோல நான் டெய்லி வந்து இந்த சவுண்ட் சொல்லிட்டு சம் ரூல்ஸ் வந்து சொல்லுவேன் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தது பார்த்தீங்கன்னா, ஏக்கு நான் பார்த்துட்டு இருந்தோம். ஏக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ்னா, ஏக்கே வந்து நிறைய சவுண்ட்ஸ் வரும். அதில் வந்து ஏ லெட்டர் வரும்போது உள்ள சவுண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 2 கான்சனன்ட்ஸ்க்கு இடையில ஏ வரும்போது என்ன சவுண்ட் கொடுப்போம்னா, நம்ம அந்த சிம்பிளில் பார்த்தோம் இல்லையா? ஆ சவுண்டு. இது எல்லாருக்குமே தெரியும். ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லுவோம்ல, அந்த ஆ சவுண்டு தான். இதுதான் 2 கான்சனன்ட்டுக்கு இடையில ஏ வரும்போது ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு லெசன் போட்டிருப்பேன். அதுக்கடுத்து ஏ பக்கத்தில் ஆர் இருந்துச்சுன்னா ஆ சவுண்டு அந்த வைப்ரேஷனோட இருக்கும். அதுக்கான சிம்பிள் இதுதான். இந்த ஆ கிடையாது, இது ஆ. அந்த இர் வந்து வைப்ரேஷன் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏ வந்து ஏய் சவுண்டே வரும். அதோட நேம் சவுண்டே வரும். எங்கெங்கன்னா ஏஐ, ஏஒய், ஏஇ, அதாவது ஒரு இடையில ஒரு கான்சனன்ட் வந்து இப்படி வரும்போது வரும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஏற்கனவே பழைய வீடியோஸில் இருக்குது. இதுதான். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஈ பார்த்தோம். ஈக்கு பார்த்தீங்கன்னா, இது கொடுத்துருந்தேன். 2 கான்சனன்ட்டுக்கு இடையில வரும்போது என்ன சவுண்டுனா ஏ சவுண்டு. அதுக்கு சிம்பிள் அதே தான். அந்த ஈயே தான் வரும். அடுத்து வந்து இப்போ ஈ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஈ சவுண்ட் இருக்கு. லாங் ஈ. இந்த லாங் ஈ சவுண்டு எப்போ வரும்னா, ஈ வந்து இஏ கூட வரும்போது, ஈ மட்டும் எண்டில் வரும்போது, அடுத்து வந்து 2 ஈ வரும்போது, இஒய் வரும்போது. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா, இஏ எங்கெங்க வரும்? இஏடி. இதுக்கு ஈட், ஈட், ஹ,
eat, heat, eat, meat, eat, wheat. இது WH ஏற்கனவே சொல்லியிருக்கேன். H வந்து சைலண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து bean, she, see, tea, mere, week. அதே மாதிரி எண்டிங்கில் ஈ வரும்போது ஈ சவுண்டு, அதுக்கான சிம்பிள் இதுதான். பி, மீ, ஹி, வி. அடுத்து டபுள் இ வரும்போது அதுக்கு இ சவுண்டு தான். ஈட், மீட், ஈட், நீட், ஈட், deed, week, eat, beat, green, free, tree, jeep. அடுத்து EY எண்டிங்கில் வந்ததுன்னா கீ. ஸோ இந்த இ சவுண்ட் வந்து ஈக்கு எங்கெல்லாம் வரும்னா இந்த ரூல் தான். இந்த ரூல்ஸில் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் ஈஸியாக இருக்கும். இந்த சவுண்டோடு சொல்லும்போது இன்னுமே உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும். இது போல் நான் வந்து கிராமர் ரூல்ஸ் சொல்லிகிட்ருப்பேன். இது வந்து ஆக்ஸிலரி வெர்பு. இது ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆக்ஸிலரி வெர்பை மாற்றி போட்டோம்னா கொஸ்டினாக மாறும். அதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம கிராமருக்கான சென்டென்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம்னா இந்த 4 சென்டென்ஸ் தான். இதில் உள்ள ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் சிம்பிளான சென்டென்சஸ் தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம சிம்பிளான சென்டென்ஸே கரெக்டான சவுண்டில் அழகாக பேசும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஐ drive my car. ஸோ இங்கே ஐ பக்கத்தில் டிரைவ் இருக்குது. இது என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இது நம்ம ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்காக மெயினாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து he drives his car. இதில் he வரும்போது சிங்குலர். ஸோ என்ன யூஸ் பண்ணணும்னா அந்த வெர்ப் பக்கத்தில் எஸ் யூஸ் பண்ணணும். சிங்குலர் வரும்போது எஸ் யூஸ் பண்ணணும். He drives his car. ஸோ அதே தான் சிம்பிள் ப்ரெசண்ட் தான். பட் இது வந்து ஐ யூஸ் பண்ணும்போது ப்ளூரல் வரும்போதும் நம்ம டிரைவ் யூஸ் பண்ணணும். அதே வெர்ப் யூஸ் பண்ணணும். இது சிங்குலராக இருக்கும்போது எஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து மீனா டிரைவ்ஸ் ஹர் கார். ஸோ இங்கே சிங்குலர் தான், அதனால டிரைவ்ஸ்ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்ணன் அண்ட் வீணா drive their car. இங்கே பார்த்தீங்கன்னா 2 நேம் இருக்குது, 2 பேர் இருக்கிறதுனால டிரைவ் போட்டிருக்கோம். ஸோ இங்கே நான் சிம்பிள் கிராமர் ரூல் மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கேன். இதையே வந்து நம்ம கொஸ்டினாகவும் மாற்றலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆக்ஸிலரி வெர்ப் இதெல்லாம் வந்து நான் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்து இந்த டிரைவுங்கிறதுக்கு பதிலாக do drive. அந்த do தான் ஆக்ஸிலரி வெர்ப். அந்த முன்னாடி போட்டோம்னா do I drive my car அப்படி வரும். இந்த எஸ் வர்ற இடத்த வந்து டஸ்ன்னு பிரிக்கணும். டஸ் ப்ளஸ் டிரைவ். ஸோ டஸ் முன்னாடி வந்துடும். டஸ் he drive his car. இந்த டஸ்ன்னு பிரித்ததுனால இங்கே வந்து கொஸ்டினில் வந்து எப்போவுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து டிரைவ் தான் வரும், எஸ் வராது. ஏன்னா அதை தான் நம்ம டஸ்ன்னு நம்ம பிரிச்சிடறோம். பிரித்து வந்து முன்னாடி போட்டுறோம். ஆக்ஸிலரி வெர்பில் வரும். ஸோ இதை சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இந்த மிஸ்டேக் நம்ம எப்போவுமே பண்ணுவோம் கொஸ்டினாக கேட்கும்போது. அடுத்து மீனா டிரைவ்ஸுங்கிறது எப்படி ஆகும்னா டஸ் ப்ளஸ் டிரைவ். டஸ் மீனா டிரைவ் ஹர் கார். கண்ணன் அண்ட் வீணா இங்கே டிரைவ் மட்டும்தான் இருக்குது. அப்போ டூ தான் வரும். டிரைவ்ஸ் இல்லை, டூ தான். அப்போ ப்ளூரலாக இருக்கும்போது டூ யூஸ் பண்ணணும். டூ கண்ணன் அண்ட் வீணா டிரைவ் தேர் கார் அப்படி வரும்.
இத நான் எக்ஸாம்பிளோட அடுத்த கிளாஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். ஓகே. இந்த சவுண்ட் யூஸ் பண்ணி நீங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க சிம்பிளா பேசினா கூட அந்த சவுண்ட்ல ஒரிஜினல் நேட்டிவ் ஸ்பீக்கர் மாரி பேசும்போது இனிமே அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸ்லனா ஸ்டோரீஸ் கூட அந்த மாரி எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் போடுறேன். ஓகே, பாய்.